ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA 3354 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து இப்போ நாளைக்கு நடக்குது. இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம வந்து மெயினாக படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் அந்த டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸும் நம்மளோட மொபுக்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறீங்கன்னா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜுக்கு போயிடும். அப்படி இல்லைனாலும் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கூட என்டர் பண்ணினாக்கா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரத்தை கூட கிளிக் பண்ணிங்க, எல்லாமே காமன் தான். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட்லையும் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும், நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல வந்து அந்த டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன், ஒரு யூனிட் மட்டும் சொல்கிறேன் எப்படி படிக்கணுன்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 எடுத்தோம்னா இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது ஒவ்வொரு சப்டிவிஷன் வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 படிச்சிங்கன்னா சப்போஸ் வந்து ஒரே ஆப்ஷன் வந்து வரலன்னா நீங்கள் 3ஆவது படிக்கும் போது எதனா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடும், எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3 டாபிக்ஸான ப்ராப்ளம் பார்த்தோம்னா இப்போ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி தான் தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ வந்து யூனிட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் பார்த்தோம். இதில் வந்து மேத்தமெட்டிக் இண்டக்ஷனா, இதில் வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிசிபிள் பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணியும், நெக்ஸ்ட் இந்த ரெசிப்ரோக்கல் அண்ட் ஸ்கொயர் டேர்ம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டைப் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனும், நெக்ஸ்ட் இந்த இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டாபிக் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 3 டாப்பிக்கான ப்ராப்ளம் பார்த்தாலே போதும். ஜஸ்ட் ஒரு டைப்புக்கு ஒரு கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டாலே அதே மெத்தடில் ஜஸ்ட் அந்த டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொஷின் வேறு கேட்டாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கொஷினுக்கான நோட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிலும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.